கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய திருவடிகளை நாடி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு இந்த பரிசுத்தமான நாளிலும் கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன்.
நாம் செலவிடக்கூடிய ஒரு சில மணித்துளிகள் அவருடைய பாதத்தில் நமக்கு ஆசீர்வாதமாக அமைய நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. உடைய திரு சமூகத்தில் தேவரின் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அமர்ந்து உமது சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய இருதயங்களில் எழுதுவதற்கு ஏதுவாக நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த உன்னதமான ஸ்லாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எங்களை உடைய திரு சமூகத்தில் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரித்தாமே, உங்களுடைய பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நீர் எங்களோடு பேசியறலும். நாங்கள் கேட்க எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு இரக்கம் செய்தறலும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் கதிரேன் என்று சொல்லக்கூடிய நாட்டில் தன்னுடைய குடியிருப்பை கல்லறையில் மத்தியில் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனை, லேகியோனை அவர் சுஸ்தப்படுத்திவிட்டு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்தார். திரளான ஜனங்கள் கூடி அவருக்கு முன்பதாக நின்றார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவன் மாத்திரம் அவருக்கு அருகே வந்து அவருடைய பாதங்களில் வீழ்ந்து கிறிஸ்துவண்டை ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றான். ஜாரியஸ் யவீர், he was a judge of Israel. நியாயாதிபதியாக இஸ்ரவேலில் அவன் காணப்பட்டதோடு கூட அவன் ஒரு ஆலயத்தின் தலைவன், லீடர் ஆஃப் டெம்பிள். அவன் தன் தகுதி தராதரம் ஒன்றையும் பார்க்காமல் ஜனங்கள் திரளாக கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கிறிஸ்துவண்டை வந்து அவருடைய பாதத்தில் அவன் விழுந்து, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடைவதற்கு நீர் வந்து அவள் மீதாக உடைய கரத்தை வைத்து ஜெபிப்பீர் என்றால் அவள் பிழைப்பாள். இந்த யவீருவினுடைய மகள் 12 வயதானவள். அவள் திடீரென வியாதியாய்ப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக கடந்து சென்று போய்விட்டாள். அவளது விண்ணப்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்று அவர் அவனோடு கூட சென்று கொண்டிருக்கையில் வழியில் அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட, தன்னுடைய நோய்க்கான எந்த தீர்வையும் காண முடியாத ஒரு ஸ்திரீ பெரும் பாடுகளோடு அவரை சந்திக்கின்றார். அவளது பெரும்பாடு அவளது உடல் அளவில் மாத்திரமல்ல, வேதத்தின் அனுபவம் என்ன சொல்லுகின்றது, சமூக அளவிலும் அவள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாள். அவள் எங்கும் செல்ல முடியாது. அவள் எங்கு சென்றாலும் அவளை ஏற்றுக்கொள்வதற்கோ அவளுக்கு முன்பதாக நிற்பதற்கோ யாரும் அங்கு இருக்க மாட்டார்கள், ஒதுக்கி போய் விடுவார்கள். அந்த வியாதி அவளை பெரும் பாடு படுத்தியது. 12 வயதில் மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவியை குணப்படுத்தும் வண்ணமாக கிறிஸ்து சென்று கொண்டிருக்கும் பொழுது 12 வருடங்களாக பெரும் பாடுகளோடு
மிகவும் வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ அவளை அவருடைய வழியில் சந்திக்கின்றார். இப்பொழுது கிறிஸ்துவின் பிரையாரிட்டி, முன்னுரிமை யாருக்காக இருக்கும்? 12 வயதில் பிரச்சனையை சந்தித்த அந்த சிறுமிக்காகவா, அல்லது 12 வருடங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பாடாக தன்னுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருந்த அந்த ஸ்திரீக்கா? தான் சென்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு அவர் செல்ல வேண்டுமா? வழியில் தன்னை நிறுத்தி தன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்திரீயை அவர் நோக்க வேண்டுமா? வாட் இஸ் his priority? Is it the one who is at the destination, or the one who has been suffering for 12 years? தன்னுடைய 12வது வயதில் அந்த சிறுமி படக்கூடிய பாடுகளா, அல்லது 12 வருடங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பெரும்பாட்டுடன் கடந்து செல்லக்கூடிய அந்த ஸ்திரீயா? தேவனுக்கு பிரியமானவர்களே, is it the patient in emergency who is in the deathbed, or 12 years of chronic disease? 12வது வயதில் மரணத்திற்கொத்த ஒரு வியாதியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுமியா, 12 வருடங்களும் கொடிய வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்திரீயா? தான் வந்தே ஆக வேண்டும் என்று அவருடைய பாதங்களில் விழுந்து அவரை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த யவீருவினுடைய வீடா? ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு அவர் செல்வதா, அல்லது பாதிக்கப்பட்ட நிலையில் தன்னை குணப்படுத்துவதற்கும் யாரும் இல்லை, நிராயுதபடியாக அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியா? தேவனுக்கு பிரியமானவர்களே, what is the priority of Jesus Christ? Christ did not have his priority over these two of these patients. Rather, he wanted to attend both of them at once. இந்த இருவருக்கும் அவர் எந்த முன்னுரிமையும் கொடுக்காது, அந்த இருவருடைய பிரச்சனைகளையும் தான் ஒருங்கிணைந்து ஒரே நேரத்தில் செய்வதற்காக அவர் பிரயாசப்பட்டார். அந்த 2 பேர்களுக்கு மத்தியில் கிறிஸ்து எந்த முன்னுரிமையையும் கொடுக்கவில்லை. இருவரையும் ஒரே நிலையில் வைத்து அவர் பார்க்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, his purpose of coming into this world is for something else, to save the world. While doing so, he delivers people by his miracles. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? இந்த உலகத்தை பாவ பிடியிலிருந்து மீட்பதற்காக. அவ்வாறு அந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்களில் யாரையெல்லாம் சந்திக்க முடியுமோ அவர்களை எல்லாம் சந்தித்து எதையெல்லாம் அவர்களுக்கு செய்ய முடியுமோ அவைகளை செய்வதற்கு அவர் தன்னை ஒப்புக் கொடுத்திருந்தார். இவ்வுலகை ரட்சிக்க, இந்த உலகை மீட்கும்படியாக வந்த கிறிஸ்து அதையும் நிறைவேற்றி தன்னுடைய அற்புத அடையாளங்களின் மூலமாக அநேகரை அவர் சுகத்திற்குள்ளாக வழி நடத்தினார். தேவனுக்கு பிரியமானவர்களே,
இந்த எபிருவையும் விட்டுவிடவில்லை, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும் அவர் விட்டுவிடவில்லை. இந்த இருவருடைய சூழலும் வெவ்வேறாக இருந்த போதிலும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு அவர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். இந்த பெரும்பாலுடைய ஸ்திரீயை நாம் பார்க்கும் பொழுது இந்த எபேரு அவரிடத்தில் என்னுடைய இல்லத்திற்கு வாரும் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வீடு இல்லை. He has no place of stay. ஒருவேளை அவள் தனக்கிருந்த ஆஸ்திகள், தனக்கிருந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவர் என்ன செய்திருக்கலாம், தன்னுடைய வியாதி செல்வதற்காக, வியாதியிலிருந்து குணப்படுவதற்காக அந்த 12 வருடங்களும் அவற்றை எல்லாம் விற்று என்ன செஞ்சிருக்கலாம், அந்த பணத்தை செலவழித்து போட்டிருக்கலாம். இப்போது அவள் தங்குவதற்கு கூட இடமில்லை. There is no address for her to give. அவள் எபீருவை போன்று கிறிஸ்து இருக்கக்கூடிய இடம் நோக்கி சென்று, இரண்டாவதாக எபிரு எப்படியாக கர்த்தராகிய இயேசு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அவன் சென்று அவர் பாதங்களில் விழுந்து தன் மகளை குணப்படுத்த வேண்டும் என்று அவரிடத்திலிருந்து ஒரு அப்பாயின்மெண்டை பெற்று அவளால் வர முடியவில்லை. அவளுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு to meet him on the way. அவளுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு அவர் போகக்கூடிய பாதையில் அவரை சந்திக்க வேண்டும். She thought that it could be the last chance for her. அவள் ஒருவேளை அவரை அந்த பாதையில் சந்திக்கவில்லை என்றால் அவள் குணப்பெறுவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை என்ற ஒரு முடிவிற்கு அவள் வந்தவளாக, தன்னுடைய இந்த 12 வருட அந்த கொடூரமான நோயிலிருந்து தான் பெற வேண்டிய அந்த விடுதலையை பெற முடியாது என்று நினைத்தவளாக, அவள் தன்னுடைய முயற்சியில் வெற்றி காண்பதற்காக அவள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை நழுவ விடவில்லை. எபீரு செய்தது போல் அவளும் கிறிஸ்துவின் பாதங்களில் விழுந்து பாவங்களுக்காக மனம் வருந்தி முறையாக சொஸ்தும் பெறுவதற்கான நிலையை அவள் ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவள் தன் வழியில் வரும்பொழுது அவரை சந்தித்து தனக்கு கிடைத்த வழியில் தன் சுகத்தை பெறும்படியாக அவள் ஆசித்தாள். அவரோடு பேசவோ, அவருடைய தூய சமூகத்தில் நின்று வேண்டுதல் செய்யவோ, தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி அவருடைய பாதத்தில் மன்னிப்பை பெறவோ, தன்னுடைய அந்த பெரும்பாட்டை அவருடைய பாதத்தில் அவள் பெற்றுக்கொள்ளவோ அவளுக்கு வாய்ப்பு இல்லை. அவளுக்காக அவள் சுகம் பெறுவதற்காக அவரிடம் இருந்தது அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் மாத்திரம். தான் சுகம் பெற வேண்டும் என்றால் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான முறையில் வழியில் அவருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிறதான அந்த சொஸ்தத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவளுக்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்பு ஒன்றே ஒன்று. அவர் நடந்து செல்லும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடக்கூடிய அளவுதான் அவளுக்கு அவரிடத்தில் செல்லும்படியான வாய்ப்பை அவள் பெற்றாள். ஆனால் செல்லும்படியான வாய்ப்பையும் தொடும்படியான அந்த வாய்ப்பையும் அவள் இழந்து போக விரும்பவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவள் தன்னுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் தானே அவர் தன்னுடைய வல்லமையினால் அவளை சுகப்படுத்துவதற்கு முன்பாக அவரது வல்லமை அவரை அறியாமல் அவளது விசுவாசத்தை கண்ட மாத்திரத்திலே வெளியில் சென்று அவளை குணப்படுத்தியது.
என்ன ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை அவள் பெற்றாள். அவரை அறியாமல் அவளுக்கு குணம் செய்வதா வேண்டாமா என்று அவர் தீர்மானிப்பதற்கு முன்பதாக அவருடைய அந்த தொடலின் விசுவாசத்தினால் அந்த சத்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட மாத்திரத்தில் தானே கிறிஸ்துவை அறியாமல் அவருடைய வல்லமை அவளிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவளை சந்தித்து அவளை குணப்படுத்தியது. தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து ஏன் இந்த இடை சம்பவத்தை வைத்தார்? இவர் இப்பொழுது எங்க சென்று கொண்டிருக்கின்றார்? யவீருவின் வீட்டிற்கு சென்று அவனுடைய 12 வயதான சிறுமியை குணப்படுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் வழியில் ஏன்? It was to prove that he has the power over distance and any kind of disease. அவர் நம்மை தொட்டாலும் நாம் அவரை தொட்டாலும் அங்கு சுகம் உண்டு. அவருக்கு எந்த விதமான தூரமும் சரி, எந்த விதமான கொடிய நோயும் சரி, அது பொருட்டல்ல. He can reach any distance at once. He can heal any diseases at once. யவீரு தன்னில் இருந்த சிறிய விசுவாசத்தின்படி கிறிஸ்துவை நாடி சென்று அவரிடத்தில் தன்னுடைய பிரச்சனை சொன்னால் அது தீர்ந்துவிடும் என்ற சிறிய விசுவாசம் உடையவனாக அங்கு சென்று கொண்டிருந்தான். ஏன் இடையில் இந்த சம்பவத்தை கிறிஸ்து அனுமதித்தார் என்பதற்கு இங்குதான் அவர் பொருள் சொல்லுகின்றார். ஏன்? அந்த ஸ்திரீ சொஸ்தப்படுத்தப்பட்டதை கண்ட மாத்திரத்தில், தன்னுடைய கண்கூடாக அவன் பார்த்த மாத்திரத்தில் அவனுடைய விசுவாசம் பெருகிற்று. He moved on to the next level of his faith. He just moved on. என்ற ஒரு சிறிய நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய மகளை அவர் சொஸ்தப்படுத்த வேண்டும் என்று வந்தானோ, அந்த சிறிய விசுவாசத்திலிருந்து இப்போது இவளை சொஸ்தப்படுத்தியதை கண்ட மாத்திரத்தில் தானே அவருடைய விசுவாசம் அடுத்த கட்டத்திற்குள்ளாக சென்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் இருந்த இடத்தை விட்டு அவர் கடந்து செல்லும் முன்பு அந்த ஸ்திரீ மரித்து போனாள் என்ற செய்தி வருகின்றது. It is all happening at one time, the same time. அந்த செய்தியை இந்த யவீரு எப்படி தாங்க போகின்றான்? எந்த மகளுக்காக தன்னுடைய அந்தஸ்தை, தன்னுடைய பதவி மேன்மையை எல்லாவற்றையும் அவன் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் எல்லாருக்கும் முழுவதாக அவன் விழுந்து தன்னை தாழ்த்தி எப்படியாகிலும் அவரை தன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசித்தவனாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கும் பொழுது, அவரும் அதற்கு இசைந்து அவனோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது, இந்த 12 வருடங்களாக அவஸ்தைப்படக்கூடிய அந்த ஸ்திரீ இடைப்பட்டால் அது ரொம்ப கஷ்டம். He was feeling very bad. அந்த ஸ்திரீயை பற்றி அவன் முதலாவது பார்க்கும் பொழுது மிகவும் மனம் நொந்து போனான். தான் அவரை அழைத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, அவரை அழைத்து செல்வதற்கான உரிமையை, அப்பாயின்மெண்டை பெற்றவனாக நான் அவரை எடுத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, இவள் யார்? Who is she to hinder my
பிளான். என்னுடைய திட்டத்தில் அவர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும். அவருடைய திட்டத்திலும் அவர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும். இவள் யார்? இடையில். ஆனா வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அவர் கண்டு, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயானவள் எந்த விதத்தில் தன்னுடைய 12 வருடங்களாக தன்னை அவதிக்குள்ளாக ஆக்கிக் கொண்டிருந்த அந்த வியாதி அவளை விட்டு போனதை அவன் தன்னுடைய கண்கூடாக பார்த்தான். அவருடைய வஸ்திரத்தில் இருந்து கடந்து வந்த வல்லமை அவளை சுகப்படுத்தியதை கண்ட அவன் பிரமிப்பு அடைந்து நிற்கின்றான். அவருடைய வஸ்திரமே, அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலேயே எவ்வளவு பெரிய சொஸ்தம் உண்டாகும் என்றால், இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவரிடத்துல அவன் ரொம்ப மன பாரத்தோடு இருப்பான் என்பதை அறிந்து, டோன்ட் ஃபியர், ஒன்லி பிலீவ், பயப்படாதே, நம்பிக்கையாயிரு. யோசித்து பார்க்கிறான். இவரை அறியாமல் இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவள், அவரை அறியாத அவருடைய வல்லமை அவளை சென்றடைந்து அவளை சொஸ்தப்படுத்தும் என்றால், அந்த வஸ்திரத்திற்கே அல்லது அந்த வஸ்திரத்தை ஓரத்தை தொடுவதற்கே அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும் என்றால், அவரில் இருக்கக்கூடிய வல்லமை புறப்பட்டு வந்து யாரை சென்று அடைந்து யாருக்கு எந்த நன்மை செய்ய வேண்டுமோ அதை செய்யும் என்றால், அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும். அவரை அறியாது அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவருடைய வல்லமை அவளை சென்றடைந்து அவளை சொஸ்தப்படுத்தும் என்றால், அவருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் இருந்து வருகின்றது. அவருடைய வார்த்தை அவருடைய நாபத்தில் இருந்து வருகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை எவ்வளவு வல்லமை பெற்றதாக இருக்கும். அவர் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய வஸ்திரத்தின் ஓரமே அவ்வளவு பெரிய வல்லமை பெற்றதாக இருக்கும் என்றால், அவருடைய வார்த்தை எவ்வளவு பெருசாக இருக்கும். அவரது வார்த்தையின் வலிமையை அவன் இப்பொழுது விசுவாசித்தான். The power through government, the power through his words. அவருடைய வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை கண்டான். இப்பொழுது அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமையை அவன் காணும்படியாக துடித்தான். தன்னுடைய மகள் மரித்து போனாள் என்ற அந்த செய்தி அவனை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த மகள் மரித்தாள் என்ற செய்தியை காட்டிலும் இவனுடைய விசுவாசம் பெரிதாக இருந்துச்சு. When his daughter died, the faith of Jairus did not die with it. அவனுடைய விசுவாசம் ஜீவனோடு இருந்துச்சு. It did not die. வாக்கின் புத்தகம் 5வது அதிகாரம் 38வது வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிற்கு சொல்லுகின்றார். அந்த எபிரேயனுடைய வீட்டை நோக்கி அதற்கு அருகில் சென்று கொண்டிருக்கின்றார். அவர் அருகே வந்த பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வீடு சந்தடியும் அழுகையும் புலம்பலும் உடையதாக இருந்துச்சு. அழுக, புலம்பல், சந்தடி. தேவனுக்கு பிரியமானவர்களே,
இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? அந்த அழுகையும் அந்த புலம்பலும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்ததியும் அவனுடைய விசுவாசத்தை தொட முடியவில்லை. அவனுடைய விசுவாசம் உயர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது. அங்குள்ள சூழ்நிலை எதுவும் அவரை பாதிக்கவில்லை. சிரமமாக இருந்தான். கிறிஸ்து என்ன செய்றாரு? தன்னோடு 3 சீடர்களை, பேதுரு, யாக்கோப்பு, யோவான அழைத்துக் கொண்டு அவனுடைய தாயையும் தகப்பனையும் அழைத்துக் கொண்டு அந்த அறைக்குள்ளாக சென்றார். இப்பொழுது அவர் சுகப்படுத்துவதற்காக அல்ல, இப்பொழுது அவர் சுகப்படுத்துவதற்காக இல்ல, அங்கு அவளுக்கு உயிர் கொடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். அவர் சுகத்தில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய அநேக அனுபவங்களை இந்த சீடர்கள் கண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர் உயிர் கொடுக்க போகின்ற அனுபவத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசைத்தார். தன் மகனை இழக்க கொடுத்த அந்த பெற்றோர்களும் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைத்தார். அந்த வார்த்தை சுகத்தை மட்டுமல்ல, ஜீவனையும் கொடுக்கும் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் மூவரையும், சீடர்களையும் அவருடைய பெற்றோர்களையும் அழைத்து அந்த அறைக்குள்ளாக அவர் சென்றார். அவரது வார்த்தை சுகத்தை மாத்திரமல்ல, ஜீவனையும் கொடுக்க வல்லது என்பதை அவர்களுக்கு நிரூபிப்பதற்காக. மார்க்கெட் புத்தகம் 5:41 என சொல்லுகிறது, அவர் பிள்ளையின் கையை பிடித்து தலி தகோமி என்றார். தலி தகோமி என்றால் சிறு பெண்ணே எழுந்திரு, சிறு பெண்ணே நீ எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகின்றேன். நாயனூரில் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் வருகின்றது. அந்த கூட்டத்தில் ஒரு இறந்து போன பையனை ஒரு பானையில் வைத்து அடைத்து எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அதற்கு முழுதாக அந்த விதவை அவளையும் அவளது சூழலையும் பார்த்த மாத்திரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவள் இடமாக சென்று அந்த பானையை தொட்டு தேவனுக்கு பிரியமானவர்களே, வாலிபனே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். மரணத்திலிருந்து ஒருவனை எழுப்ப வேண்டும் என்றால் யாரு சொல்லணும்? கிறிஸ்து சொல்லணும். மரணத்திலிருந்து ஒருவனை எழச் செய்ய வேண்டும் என்றால் யார் ஒருவரால் தான் முடியும் என்றால் அந்த ஜீவனை கொடுத்தவர் ஒருவரால் தான் முடியும். அந்த நாசியில் தன்னுடைய சுவாசத்தை ஊதிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் அதை செய்ய முடியும். அந்த எபிரேயனுடைய மகளை எழுப்பும் பொழுது அவர் தான் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பினார். They must understand who he was. அவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். என்ன அதிகாரம் தன்னிடத்தில் இருக்கின்றது, எந்த அதிகாரத்தை தேவன் தன்னுடைய கரத்தில் நான் பரத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற அந்த அதிகாரத்தை அவர்கள் காணும்படியாக அவர் விரும்பினார். அவருக்கு 2 வகையான சாட்சிகள். There were 2 witnesses. தன் மகளை இழக்க கொடுத்த பெற்றோர்கள், தன்னுடைய முக்கியமான அந்த 3 சீடர்கள். பெற்றோர்களுக்கு எதற்கு அவர் அதை காட்ட வேண்டும்? கிறிஸ்துவின் வார்த்தையில் ஜீவன் இருக்கின்றது
அவரில் ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது அதில் உயிர்த்தெழுதல் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக, சீடர்களுக்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கின்றேன் என்பதை அவர்கள் தங்களுடைய கண்களால் காண வேண்டும் என்பதற்காக அவர் எழவும் செய்வார், எழுப்பவும் செய்வார். இப்பொழுது அவர் அந்த மரணத்தில் இருக்கக்கூடியவளை அவர் எழுப்பினார். சீஷர்கிட்ட சொல்லாமல் சொல்லுகிறார், என்னால் எழுப்பவும் முடியும், அந்த மரணம் என்னையே சந்தித்தாலும் என்னால் எழுப்பவும் முடியும். தேவனுக்கு பிரியமானவர், தேவனுடைய பிள்ளைகளே, the biblical faith is more than the trusting Jesus for physical healing. உண்மையான விசுவாசம் என்பது நம்முடைய நோய் நொடிகளிலிருந்து நாம் எழும்புவதும் மாத்திரமல்ல. The biblical faith is trusting Jesus for resurrection healing. வேதம் கூறக்கூடிய விசுவாசம் என்பது கிறிஸ்துவை நம்முடைய சரீர அளவிலான சுகத்திற்கு மாத்திரமல்ல, வேதம் கூறக்கூடிய அந்த விசுவாசம் என்பது நாம் கிறிஸ்துவின் மூலமாக பெறக்கூடிய உயிர்த்தெழுதலுக்கு அடுத்த சுகம். There are two kinds of blessings when you trust in the Lord. என்ன ரெண்டு வகையான விசுவாசம்? உன்னுடைய நோய் நொடியிலிருந்து அவர் உன்னை விடுவிக்கிறார், விசுவாசிப்பது. இரண்டாவதாக வேதம் கூறக்கூடிய விசுவாசம் நான் கிறிஸ்துவின் மூலமாக பெறக்கூடிய உயிர்த்தெழுதலின் மூலமாக பெறக்கூடிய விசுவாசம். பிசிக்கல் ஹீலிங், physical healing and the resurrection in healing. Resurrection healing நமக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் உண்மையில் நாம் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்திற்கு அடுத்த ஹீலிங், சொஸ்தம். தேவனுக்கு பிரியமானவர்களே, Zacchaeus was looking for a quick fix to his crisis. அவனுடைய பிரச்சனைக்கு ஒரு உடனடி தீர்வை அவன் காணும்படியாக ஆசித்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை என்ன செய்கின்றார்? காலம் நேரம் கடத்த செய்து இந்த பிசிக்கல் ஹீலிங்கை அவன் காண்பதற்கு பதிலாக ரிசரக்ஷன் ஹீலிங்கை அவன் காணும்படியாக அவர் இரக்கம் பாராட்டினார். யவீரு தன்னுடைய நெருக்கடிகளுக்கு உடனடி தீர்வை காண விரும்பினான். கிறிஸ்து அவனுக்கு நிரந்தரமான உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கு அடுத்த தீர்வை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஏன் சீடர்களுக்கு இந்த அனுபவத்தை அவர் காட்ட விரும்பினார்? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை அவர் அவர்களுடைய மனதில் இறுக பதியும்படியாக செய்ய விரும்பினார். காரணம், சீக்கிரமாக அவர் தன்னுடைய சொந்த மரணத்தை கடந்து செல்ல போகின்றார். அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது ஒருவேளை அந்த யவீருவும் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியும் அவரை கண்டிருந்திருப்பார்கள் என்றால், அவரது மரணத்தை மாத்திரமல்ல, அதற்கு பின்னாக நடைபெறப் போகிற அவருடைய உயிர்த்தெழுதலையும் கண்டிருப்பார்கள். உயிர்த்தெழுதலையும் கண்டிருப்பார்கள். மரணம் ஒரு பொருட்டல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்பதை அவர்கள் ஊர்ஜிதம் செய்திருப்பார்கள். தங்களால் தீர்வு காண முடியாத பிரச்சனைகளோடு வந்த யவீருவையும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும் அவர்களே நம்ப முடியாத அளவிற்கு
அவர் என்ன செஞ்சார்? ஆச்சரியத்தில் அவர்களை ஆழ்த்தினார். யவீரு 12வது வயதில் வருடத்தில் தான் பெற்ற அந்த சந்தோஷத்தை இழக்கும் நிலையில அவரிடம் அவர் வந்தார். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடங்களாக தனக்கு இருக்கக்கூடிய அந்த பெரும்பாட்டோடு அவரிடம் வந்தார். இந்த யவீர் ஒரு ஆலய தலைவன், ஜட்ஜ். இந்த பெண் ஒரு பெயரிடப்படாத ஒரு பெண். She had no address to give it. யவீர் ஒரு செல்வந்தன், ஒரு ஆலய தலைவன், அதிகாரம் படைத்தவன். இந்த பெண் தன்னுடைய ஆஸ்தி முழுவதையும் தன்னுடைய மருத்துவ செலவிற்காக அவள் துளைத்து போட்டவள். This Jairus came to Jesus publicly, but this lady came secretly. This lady came secretly. யவீர் தன் குமாரத்தி சுகம் பெற வேண்டும் என்றால் அவர் அவனுடைய இல்லத்திற்கு வந்து அவள் மேல் கை வைத்து அந்த கரத்தை வைத்து மாத்திரத்திலே பெறக்கூடிய சுகத்தை அவன் எதிர்பார்த்தான். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் சுகத்தை தொடலின் விசுவாசத்தின் மூலமாக அவன் எதிர்பார்த்தான். கிறிஸ்து பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு உடனே உத்தரவளித்தார், சுகப்படுத்தினார். ஆனால் யவீருக்கு அவனுக்கு அவர் காலம் தாழ்த்தினார். யவீருவின் மகளை சீக்கிரட்டாக ஒரு அறையில் வைத்து அவர் சந்தித்தார். சீக்கிரட்டா அந்த சிறுமியை சுகப்படுத்துவதற்கு எல்லாரையும் புறம் தள்ளிவிட்டு எல்லாரையும் அனுப்பிவிட்டு கிறிஸ்து 3 சீடர்களோடு அவருடைய பெற்றோர்களோடு ஒரு தனி அறையில் தனிப்பட்ட நிலையில் அவரை சந்தித்தார். ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயோ பப்ளிக்கா இந்த யவீரு பல மணி நேர தாமதத்திற்கு பிறகும் அவன் எப்படி இருக்கின்றான் என்று அவர் காண வாஞ்சித்தார். அவன் கிறிஸ்துவை விசுவாசித்து காத்திருந்தபடியினால் அவனிடத்தில் சொன்னார், உன்னுடைய மகள் நித்திரையாக இருக்கிறாள். Where there is power of life, death cannot prevail. Death cannot prevail. அவள் நித்திரையா இருக்கிறார். ஏன்னா அந்த ஜீவனுக்கு அடுத்த ஒரு நபர் நான் வந்திருக்கிறேன். I am here. நான் இருக்கும் இடத்துல அந்த மரணம் நித்திரைக்கு ஒத்தது. அவளை நோவு படுக்கையிலிருந்து எழுப்பும்படியாக யவீரு என்ன செய்தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விரும்பி வேண்டி அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வருகின்றார். அவனுடைய இல்லத்திற்கு சென்ற மாத்திரத்தில் ஒருவேளை காலம் தாழ்த்தி அவர் சென்றாலும் கூட அவனுடைய இல்லத்திற்கு சென்ற மாத்திரத்தில் அவளை கிறிஸ்து நோவு படுக்கையில் இருந்தல்ல, சாவு படுக்கையில் இருந்து எழுப்பினார். இதுவரை ஜனங்கள் அவரை ஒரு ஹீலராக பார்த்தார்கள். இதற்கு பிறகு அவரில் இருக்கக்கூடிய மரணத்தின் மீதான அதிகாரத்தை பார்த்தார்கள். Now the people looked at him as the Lord. கிறிஸ்து யோசித்து பார்க்கிறார். இந்த மரணத்தை பார்த்த மாத்திரத்தில் அவருடைய மரணம் ஞாபகத்துக்கு வந்து விட்டது. வெகு சீக்கிரத்தில் அவர் எதற்காக இந்த பூவுலகிற்கு வந்தாரோ அந்த மரணத்தை தாம் சந்திக்க போவதை அவர் தன்னுடைய கண்களுக்கு முன்னதாக அவர் காணுகின்றார். அவர் தன் சீடர்களிடத்தில் சொல்லியிருந்தார், மரணத்தின் வழியே நான் கடந்து செல்ல வேண்டும். நான் உங்களிடமாக இருந்து எடுத்துக் கொள்ளப்பட போகின்றேன். சீஷர்கள் மரணம் எவ்வளவு கொடியது,
ஒரு பெரிய பிரிவை அது எவ்வாறு ஏற்படுத்துகின்றது என்பதை நன்றாக அறிந்திருந்தார்கள், நொந்து போயிருந்தார்கள். கிறிஸ்து தங்களுடைய சமூகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டார் என்றான். இப்பொழுது அவர்கள் அவருடைய மனசில் என்ன செய்யறாங்க? கொஞ்சம் சமாதானம் ஏற்படுகிறது. ஏனென்றால் அந்த மரணம் கிறிஸ்துவை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய வல்லமை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. இதுவரைக்கும் அவர்கள் மரணத்தை குறித்து மிகவும் பயந்தவர்களாக காணப்பட்டார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த மரணம் கிறிஸ்துவை ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காகத்தான் இந்த 3 முக்கியமான சீடர்களையும் யவீருவின் வீட்டிற்கு அந்த அறைக்குள் அவர் கொண்டு சென்றார். அவர் எழுப்புவதை காண்பதற்காக, அவர் எழுப்புவதை காணக்கூடிய அவர்கள் அவரும் எழுப்புவார் என்ற விசுவாசத்தையும் அங்கு கண்டார்கள். அவர் அந்த சிறுமியின் கையை பிடித்து தலித் தகுவி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று அர்த்தம். நான் உனக்கு சொல்லுகின்றேன். மரணத்திற்கு அதிபதியாகிய, மரணத்தை ஜெயிக்கப் போகிறவராகிய நான் உனக்கு சொல்லுகின்றேன், எழுந்திரு. உன்னை எழுந்திருக்க செய்ய யார் ஒருவரால் முடியும் என்றால் அந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒருவரால் தான் முடியும். ஆகவே நான் உனக்கு சொல்லுகின்றேன், நீ எழுந்திரு. இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் தானே இந்த மரணத்திற்கு என்ன இல்ல, பலன் இல்ல. எப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக இந்த பூவுலகிற்கு வரும் பொழுது மரித்தவர்களுடைய கல்லறைகள் என்ன செய்யுமா? பிளந்துக்கோ. It cannot hold our beloved ones. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எழுந்திரு. மரணத்தை வென்ற நான் உனக்கு சொல்லுகின்றேன். உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிற நான், மரணத்தின் மீதாக அதிகாரத்தை பெற்ற நான், அவளை இந்த வார்த்தைகளினால் எழுப்பி அதை தன்னுடைய சீடர்கள் காணும்படியாக செய்தார். அவர்களை பலப்படுத்துவதற்காக சீக்கிரமாக தன்னுடைய மரணத்தை சந்திக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பலப்படுத்தி ஆக வேண்டும் என்று அவர் நிச்சயித்திருந்தார். பலப்படுத்தினார். மரணம் தன்னை ஒருபோது என்ன செய்யாது, தன்னுடைய கரத்தில் அழித்து பிடிக்க முடியாது என்பதை அவர்களிடத்தில் காட்டினார். மரிக்க தன்னை ஒப்புக் கொடுத்த தனக்கு அதிலிருந்து எழும்பவும் முடியும். அந்த அதிகாரம் பெற்ற நான் எழுப்பவும் முடியும். தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடுத்த நம்பிக்கையை அவர்களுக்கு சொல்லுவதற்காக இந்த அனுபவத்தை சீடர்களுக்கு அவர் வைத்திருந்தார். ஏன் இந்த யவீருடைய அனுபவம்? இந்த யவீரு கிறிஸ்து என்ற அவருடைய மகள் வியாதியாயிருந்து சுகப்படுத்தப்பட வந்தான். அவர்கள் இருக்கக்கூடிய சுகப்படுத்தக்கூடிய வல்லமைக்காகத்தான் வந்தான். He did not want to hear anything from Jesus Christ. அவன் வந்ததின் ஒரே நோக்கம், அநேகர் அவரிடத்தில் சொல்லியிருந்தார்கள், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோய்களை, அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதை சுகப்படுத்த வல்லவர் என்று சொல்லியிருந்தார்கள். அது அவனுடைய செவிகளில் இருந்தது, விழுந்தது. ஆகவே அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய மகள் சுக வீழப்பட்ட மாத்திரத்தில் தானே என்ன செய்யறான்? அது அவனுடைய மனசுல இருந்ததுனால அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவண்டை போகணும். ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவண்டை போகணும்? அவர் தன்னுடைய மகளை சுஸ்தப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். அவருடைய கர்த்தத்துவத்தை பற்றியோ, மரணத்தின் மீதான வல்லமை மரணத்தின் மீதான அதிகாரம் அவரிடத்தில் இருப்பதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. All that he wanted was to heal his own daughter. தன் மகளை அவர் குணப்படுத்த வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைய கிறிஸ்துவ உலகம்
இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. They are looking for only the miracle healing from Jesus Christ. அவரிடம் வரும் பொழுது தங்களுடைய சுகவீனங்களுக்கு அடுத்த காரியங்களில் அவர் சுகம் தருகிறார். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியிலிருந்து தங்களுக்கு விடுதலை தருகிறார் என்று வருகின்றார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் தன்னிடத்தில் எப்படியாக வர வேண்டும் என்று ஆசைக்கின்றார் தெரியுமா? Not as a healer, சுகப்படுத்துவதற்காக வர வேண்டும் என்று அவர் ஆசிக்கவில்லை. He wants you and me to come and see him as the Lord. அவரை கர்த்தராகவும் அவரை கர்த்தத்துவத்தில் பார்க்கும்படியாக உங்களையும் என்னையும் அவர் அழைக்கின்றார். not just as a healer. அவர் யார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவன் தன்னை அவர் நோவு படுக்கையில் இருந்து மாத்திரமல்ல சாவு படுக்கையில் இருந்து எழுப்பக்கூடியவர் என்று விசுவாசித்து வர வேண்டும். Is not just a man who performs miracle. அற்புத அடையாளங்களின் மூலமாக சுகப்படுத்தக்கூடியவர் என்ற நிலையில் மாத்திரம் அல்ல அவரை அணுகுவது. மரணத்திற்கு பிறகான உயிர்த்தெழுதல் அவரிடத்தில் இருக்கின்றது. அந்த ரிசரக்டிங் ஹீலிங்காக நீங்களும் நானும் அவரிடத்தில் வர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசைக்கின்றார். ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்த நேரத்தில் அந்த யவீருவின் வீட்டிற்கு அவர் சென்றிருப்பார் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த யவீருவின் மகளை நோவில் இருந்து தான் அவர்கள் எழுப்பியிருக்க முடியும். அவர் தாமதித்து வந்தார். அவருடைய தாமதத்தில் ஏதோ ஒன்றை செய்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனதில் நினைத்தவராக வந்து கொண்டிருக்கின்றார். லாசருவை காணும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார். 4 நாட்கள் கழித்து வருகின்றார். அவர் மரித்து 4 நாட்களுக்கு பிறகாக அவர் வருகின்றார். அந்த இருவரையும் அவர்களது நோவு படுக்கையில் இருந்து அல்ல, அந்த இருவரையும் அவர்களது சாவு படுக்கையில் இருந்து எழுப்ப வேண்டும் என்று வருகின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் தாமதப்படுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் அதற்கான காரணம் பரலோகத்திற்கு உண்டு. தானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கின்றேன் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக அவர் தாமதித்து வருகின்றார். இந்த உலக பிரகாரமான வியாதியினால் அந்த வியாதியிலிருந்து மாத்திரம் எழுப்புவதற்கல்ல, அவர் நம்மை சாவு படுக்கையிலிருந்து எழுப்ப வேண்டும் என்ற நிலையில் நாம் அவரை எதிர்பார்க்க வேண்டும். நாம் நித்தியத்திற்கு சொந்தமாக வேண்டும் என்றால் அவர் நம்மை சாவு படுக்கையிலிருந்து எழுப்ப வேண்டும். நோவு படுக்கையிலிருந்து எழுப்புவதற்கு எத்தனையோ மருத்துவமனைகள் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு மனிதனை சாவு படுக்கையிலிருந்து எழுப்புவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் மாற்ற முடியும். நானும் நீங்களும் உயிர்த்தெழுதலின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். நித்தியத்திற்குள்ளாக செல்ல நம்மை கிறிஸ்துவிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அதுக்காக தான் அவரிடத்தில் நாம் செல்ல வேண்டும். Why should we go to Jesus? Not to heal you and me from the diseases that we meet with. நாம் சந்திக்கக்கூடிய வியாதிகளிலிருந்தும் நெருக்கடியிலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மேலாக அவரிடத்தில் மரணத்திலிருந்து நம்மை எழுப்பக்கூடிய வல்லமை இருக்கின்றதே, அந்த மரணத்தில் எழுப்பக்கூடிய அந்த வல்லமை படைத்த கர்த்தராகிய இயேசுவிடத்தில் போகணும். இந்த உலகத்தினால் செய்ய முடியாத
ஒன்றை அவர் செய்வதற்கு ஏதுவாக பலன் பெற்றவராக, அதிகாரப்பட்டவராக பரலோகத்திலிருந்து வந்திருக்கின்றாரே, அதை அறிந்தவர்களாக நீங்கள் நான் அவரிடத்தில் செல்ல வேண்டும். Healing from our disease can be done at any time in any level. But what Christ is doing, for what Christ had come to this world to do, nobody can do. எதை இந்த உலகத்தினால் செய்ய முடியாதோ அதை பெறுவதற்காக அவரிடத்தில் செல்ல வேண்டுமே தவிர, எதை இந்த உலகத்தினால் செய்ய முடியுமோ அதை செய்வதற்காக அவரிடத்தில் போக வேண்டிய அவசியமில்லை. The biblical faith is more than trusting Jesus for resurrection healing, not just the physical healing. நாம் கிறிஸ்துவென்று பெறக்கூடிய சாதாரணமான சரீர அளவிலான சுகத்திற்காக அல்ல, நித்தியத்திற்கு நம்மை சொந்தமாகிக் கொள்ள உயிர்த்தெழுதலின் அந்த அனுபவத்தை பெறுவதற்காக நாம் போகிறோம். சாவிலிருந்து எழுப்பக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. நோவிலிருந்து அல்ல, சாவிலிருந்து எழுப்பக்கூடிய கிறிஸ்துவினிடத்தில் செல்ல வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூவுலகிற்கு வந்த மாத்திரத்தில் முதலாவது சாத்தான் செய்த காரியம் என்னவென்று தெரியுமா? அவரை எப்படியாவது அந்த சிலுவை மரணத்திற்குள்ளாக என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. சிலுவை மரணத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்க கூடாது. அவர் சிலுவை மரணத்தில் மரித்து விட்டார் என்றால் சாத்தான் என்ன, தான் தோற்று போவேன் என்பதை அவன் அறிந்தவராக இருந்தான். ஆகவே அந்த சிலுவை மரணத்தில் அவன் மரிப்பதை, இந்த உலகத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதை எவ்வளவு தூரத்திற்கு அவன் தடுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவன் தடுத்துக் கொண்டிருந்தான். பிறகு அவர் மரிச்ச உடனே மரிச்சிட்டார். சிலுவையில எந்த காரணத்துக்கு வந்தாரோ அந்த காரணத்தை அவர் முடிப்பதற்காக அந்த சிலுவையில் அவர் என்ன செஞ்சாரு? தன்னை ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் அவர் கூறியபடியே உயிர்த்தெழுந்தார். Christ did not stay in his tomb. உயிர்த்தெழுந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அரசு சேவகர்களை, காவலர்களை கல்லறையின் வாசலிலே வைத்து கற்பாறையினால் சத்துருவாகிய சாத்தான் அந்த கல்லறையை மூடி வைத்திருந்தான். ஏன் இவ்வளவு காரியங்களை சாத்தான் செய்ய வேண்டும்? ஏன் இவ்வளவு பெரிய பாதுகாப்பை அவன் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை மறைப்பதற்காக செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 15:17 சொல்லுது, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதாவாக போயிருக்குமே. தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் வீணாக போய்விடக் கூடாது என்பதற்காக 13வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரயாசமும் வீணாய் போயிருக்குமே, எங்களுடைய பிரசங்கங்களும் வீணாய் போயிருக்குமே. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் மரித்தோரும் உயிர்த்தெழ மாட்டார்களே. கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், it is a foundation of Christian faith. Resurrection is not just an event. It is the cornerstone of Christian hope and faith and salvation. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மரணத்தின் மீதான வெற்றியை குறித்து இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த யவீருவினுடைய இல்லத்தை அவர் சென்றடைந்து, தாமதமாக சென்றடைந்து, லாசருவினுடைய இல்லத்தை கல்லறையை அவர் தாமதமாக சென்றடைந்து என்ன செஞ்சாரு? அவர்களை நோவு படுக்கையில் இருந்தல்ல, சாவு படுக்கையில் இருந்து எழுப்பினார். இன்றைய நாட்களில் the Christians want only the physical healing. இந்த நாட்கள் கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் எதை விரும்பி நிற்கின்றோம் என்றால், நம்முடைய உடல் சரீர அளவிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாகிய அந்த வியாதிகளிலிருந்து நாம் என்ன செய்யணும்?
எழும்ப வேண்டும் என்று ஆசிக்கின்றோம். சுகப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் ஆசிக்கின்றோம். Not the resurrection healing. கிறிஸ்துவிடமாக இருந்து பெறக்கூடிய சாதாரண சரீர அளவிலான அந்த சுகத்திற்காக அல்ல, நித்தியத்திற்கு நம்மை சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உயிர்த்தெழுதலின் சுகத்திற்காக நம்ம என்ன செய்யலாம்? நம்மை கிறிஸ்துவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நித்தியத்திற்குள்ளாக நாம் சுகப்பெற வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்க, கிறிஸ்து நம்முடைய நமக்கு முன்பதாக வைத்திருக்கக்கூடிய அந்த பரலோகத்தின் பாதை வழியாக நாம் செல்லக்கூடியவர்களாக, கற்பனைகளின் அந்த வழிநெறிகளோடு செல்லக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும். இன்றைக்கு சத்ருவாகிய சாத்தான் இன்றைய நாட்களில் கிறிஸ்துவ உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சாதாரண சுகப்படுத்தக்கூடியவராக காட்டிக் கொண்டிருக்கிறார். நித்தியத்திற்குள்ளாக உங்களையும் என்னையும் வழிநடத்தக்கூடியவர் என்பதை அவன் மறைத்து போடுகின்றான். நித்தியத்திற்குள்ளாக உங்களையும் என்னையும் அவர் வழிநடத்த வைத்திருக்கக்கூடிய அந்த பரலோகத்தின் பாதையை, கற்பனைகளின் பாதையை தேவனுக்கு பிரியமானவர்களே மறைத்து போடுவதற்கு எல்லா பிரயாசங்களையும் அவன் மேற்கொள்ளுகின்றான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைய நாட்களில் are we here for physical healing or resurrection healing? Resurrection healing. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் மறுபடியுமாக தேவரீர் மகிமை பெறுவதாக. இந்த நேரத்திலும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துவ அனுபவத்தில் நாங்கள் பெற வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய வியாதியின் மீதான வெற்றியை மாத்திரம் நம்பியவர்களாக நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நெருக்கடிகளின் மீதான விடுதலையை மாத்திரம் நாங்கள் கடந்து பெறக்கூடியவர்களாக வாஞ்சித்து கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவைகளுக்காக மாத்திரம் இந்த உலகத்தில் வரவில்லை, எங்களை நித்தியத்திற்குள் சேர்ப்பதற்காக, மரணத்திலிருந்து ஜெயம் கொண்டு எழும்பவர்களாக இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூ உலகத்திற்கு வந்தார். அந்த பாக்கியமான ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு இரக்கம் செய்தோம். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தயவாக இருந்தோம். உடைய இரக்கம் தெய்வம் வழிநடத்தல் அவர்களோடு இருக்கட்டும். சுவாமி, நீ சீக்கிரமாக வரப்போகின்றீர். நீ வரும் இந்த நேரத்திலே தேவரீர் உண்மை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆழமான சத்தியங்களை அசைப்பட்டவர்களாக, அநேகரை உடைய திரு சமூகத்தில் சேர்த்தவர்களாக நாங்கள் நின்று இதோ இவருக்காக காத்திருந்தவருடைய ரட்சிப்பை கலிக்கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே காணப்பட எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யுமாறு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.